Hi friends, welcome to Ashiba's Lifestyle. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணி வச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க फ्रेंड्स. மார்னிங் நல்லபடியா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பழவண்டி வந்துருந்துச்சு. இதுல எல்லா விதமான பழமுமே கொண்டு வந்துருவாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பழவண்டி வந்துரும். சோ நம்ம கடைக்கு போய் வாங்கவே தேவை கிடையாது. எல்லா விதமான பழம், காய் எல்லாமே வீட்டு முன்னாடியே வந்துரும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நான் சரி ஆரஞ்சு வாங்கலாம், ஆரஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தனால ஆரஞ்சு வாங்குனேன். இந்த பழத்தோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிளா தாங்க இருக்கும். அஜ்மீராவும் அவங்களுக்கு தேவையான பழம் எல்லாமே வாங்குனாங்க. சோ பழத்தெல்லாம் வாங்கி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்ச் செய்யிறதுக்கு அடுப்படிக்குள்ள வந்தாச்சு. என்ன லஞ்ச் செய்யிறதுன்னு யோசிச்சு சரி கடைசியா சாம்பார் செஞ்சுட்டு கூட இந்த பீக்கங்காவை போட்டுட்டு என்னாச்சு பொரியல் மாதிரி கிரேவி மாதிரி வச்சிரலாம் அப்படினு சொல்லி டிசைட் பண்ணேன். சோ சாம்பார் கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சாச்சு. சாம்பார் செய்யறதுல என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பாத்தீங்கன்னா மத்த குழம்புனா நைட் வச்சிட்டு நம்ம அதை சாப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியாது வீட்டில். ஆனால் சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா நைட் தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுத்துடலாம், நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்றது தான். இல்லாட்டி நான் நைட்டு பொங்கல் வச்சு விட்ருவேன். சாம்பார் வீட்டில் நைட் இருந்துச்சு அப்படின்னா பொங்கல் வச்சு விட்ருவேன். ஸோ சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி, அதனாலையும் கூட தான். அதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இன்றைக்கி சாம்பாரை வச்சு விட்ற வேண்டியது தான். இந்த காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பாதி கத்திரிக்காய் கெட்டு போச்சுங்க. கத்திரிக்காய்க்குள்ளே ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சு. ஸோ அதில் நல்லா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பீக்கங்காவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிப்போச்சுங்க. ஏன்னா காய் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் மிஸ்டேக் தான். இந்த மாதிரி காயெல்லாம் டக்குன்னு சமைச்சிடணும். ஸோ ரொம்ப நாள் வச்சதுனால இப்படி வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் காய் எதுவுமே பொரிக்கலைங்க. எல்லா காயும் போட்டு சாம்பார் மட்டும் வச்சு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைடிஷ்க்கு அப்பளமும் இந்த பாவக்காய் வத்தை என் ஹஸ்பண்ட் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வத்தல் இல்லை, பாவக்காய் சிப்ஸு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வெறுமனே சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு. சரி சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் வச்ச சாம்பாருங்க. சூப்பராக வந்துருந்துச்சு இந்த டைம் சாம்பார். எப்போயுமே சாம்பாரில் கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றுவேன். இந்த டைம் தக்காளியே சேர்த்து போட்டு விட்டேன். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பொரிச்சிட்ருக்கேங்க. இந்த சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ நிறைய வாங்கியிருந்தனால மசாலா போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்காக அந்த சிக்கனை மட்டும் எடுத்து பொரிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா பூண்டு சாத பொடியும் பருப்பு பொடியுங்க. சாம்பார் செய்கிறப்ப எப்படி என் ஹஸ்பண்ட் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு சாம்பாரில் விருப்பம் இல்லை. அதனால் இந்த பூண்டு சாத பொடி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சாம்பாரும் போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்றக்காக அதை எடுத்து வச்சிட்டேன். எப்போயாச்சும் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பொடிகள்லாம். அப்புறம் தயிர் டெய்லி சாப்பிட்றது தான். அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு இனி சாப்பிட்றதுக்கு உட்கார வேண்டியதாக. இதுதாங்க எங்களோட லஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.